Hello everyone, welcome back to Meritage Academy. So நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மராத்தியர்கள். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹிஸ்டரி. அதுல டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மராத்தியர்கள். சோ நம்ம மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது உங்களுக்கு செகண்ட் கிளாஸ். ஏன்னா நம்ம முகலாய வம்சத்தை தொடர்ந்து மராத்தியர்கள் வந்து நம்ம போன கிளாஸஸ்ல வந்து பார்த்திருப்போம். சோ மராத்தியர்கள் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிவாஜியுடைய பிறப்பு, சிவாஜி எங்க பிறந்தாரு, அவருடைய பெற்றோர் யார் யாரு, சிவாஜி எந்தெந்த போர்களை வந்து வெற்றி பெற்றாரு, சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து பார்த்திருப்போம். அப்படி பார்த்திருந்தாலுமே நம்ம அதை ஒரு டச் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸஸ்க்குள்ள நம்ம போலாமா? சரிங்களா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முகலாய வம்சத்தை வீழ்ச்சி அடைய செய்து மராத்திய வம்சத்தை மீள் உருவாக்கம் செய்தவர், அதாவது மராத்தியர்களை தோற்கடிக்க செய்து இந்த மராத்திய வம்சத்தை நிலைநிறுத்தியவர் அப்படின்னு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி. ஓகேங்களா? சிவாஜி எங்க பிறந்தாரு, எப்பொழுது பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி 1627 வந்து பிறந்திருப்பாரு. உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். சோ இன்னைக்கு கிளாஸஸ்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோன்றதையும் நான் சொல்றேன். ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல என்ன பார்த்தோன்றத ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு நம்ம இன்னைக்கான கிளாஸுக்குள்ள போயிடலாமா? சரிங்களா? ஓகே. 1627 சிவாஜி வந்து பிறப்பாரு. எங்க பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிவனேரி கோட்டையில வந்து சிவாஜி வந்து பிறப்பாரு. சிவாஜியுடைய பெற்றோர் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிவாஜியுடைய பெற்றோர் வந்து ஷாஜி போன்ஸ்லேக்கும் ஜிஜுபாபாய்க்கும் மகனாக பிறப்பாரு. யாருக்கு? ஷாஜி போன்ஸ்லேக்கும் ஜிஜிபாய் ஷாஜி போன்ஸ்லேவிற்கும் ஜிஜுபாய்க்கும் மகனாக 1627 சிவாஜி அவர்கள் வந்து பிறப்பாரு. இப்போ சிவாஜிக்கு சத்ரபதி என்ற பட்டம் எங்க சூட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1674 அதாவது 1674 ரெய்கார் கோட்டையில தான் சிவாஜி ஷாஜி போன்ஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு முடிசூடி கொண்டார். அப்போ சிவாஜி பேருக்கு முன்னாடி இருக்க அந்த சத்ரபதி என்ற பட்டம் எப்பொழுது சூட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சிவாஜி பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சரிங்களா? சத்ரபதி சிவாஜி என்ன அழைக்கிறோம் இல்லையா, அந்த சத்ரபதி என்ற பட்டம் சிவாஜிக்கு எப்பொழுது சூட்டப்பட்டது அப்படின்னா 1674 எங்க? ரெய்கார் கோட்டையில சத்ரபதி என்ற பட்டம் சிவாஜிக்கு வழங்கப்பட்டது. புரியுதுங்களா? ஓகேங்களாமா? இப்போ நம்ம மராத்தியர்கள்ல சிவாஜி தான் நமக்கு ரொம்ப முக்கிய பிளே பண்றவரு. மெஜாரிட்டி ரோல் வந்து மராத்தியர்கள்னாலே சிவாஜி தான். சோ அதனால சிவாஜியுடைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் போலாம். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் ஆல் சிவாஜியை வந்து அவுரங்கசீப் என்றவர் யாருன்னா முகலாய மன்னர்களில் ஒருவர் வந்து அவுரங்கசீப். அவர் வந்து சிவாஜி வந்து எப்ப ஏறிட்டு அழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தக்கான புற்றுநோய், மலையெலி என்ற பட்ட பெயர்கள் வந்து சிவாஜியை வந்து வழங்குவார். ஓகேங்களா? அதே போல இந்த மராத்தியர்கள் வந்து எத்தகைய போர் முறையை வந்து கையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொரில்லா போர் முறை அல்லது முறைசாரா போர் முறை. ஓகேங்களா? இப்போ கொரில்லா போர் முறை அப்படின்றது நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ கொரில்லா போர் முறை அப்படின்னா என்னன்னா மலைப்பாங்கான இடுக்குகள்ல மறைந்திருந்து எதிரிகளை தாக்கும் ஒரு முறை தான் இந்த கொரில்லா போர் முறை. ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க கொரில்லா போர் முறையை பின்பற்றியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு மராத்தியர்கள். ஓகேங்களா? இந்த மராத்தியர்களுடைய வசிப்பிடம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய மலைப்பகுதி மற்றும் தக்கான பகுதி. ஓகேங்களா? அப்போ நீங்க மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மராத்தியர்கள் பின்பற்றிய போர் முறை வந்து கொரில்லா போர் முறை இல்ல பிராக்கெட்ல முறைசாரா போர் முறை. இந்த மராத்தியர்களுடைய வாழ்விடம் எந்த பகுதியில இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய மலைப்பகுதி, மலைப்பாங்கான இடுக்கு பகுதி தக்கான பகுதி. இந்த ரெண்டு பகுதிகளில் வந்து இந்த மராத்தியர்கள் வசித்து வந்தாங்க. ஓகேங்களா? அதே போல சிவாஜியை அவுரங்கசீப் எப்பெயரிட்டு அழைத்தார் அப்படின்னா மலையெலி என்றும் தக்கான புற்றுநோய் என்றும் அழைத்தாரு. ஓகேங்களா? அதே போல இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. கோட்டைகளை தாயாக கருதியவர்கள் யார்?
கோட்டைகளை தாயாக கருதியவர்கள் யார்? மராத்தியர்கள். ஓகேங்களா? சோ கொரில்லா போர் முறையை பின்பற்றியவர்கள் மராத்தியர்கள். இதெல்லாம் சும்மா ஷார்ட்டா நான் கொடுத்துட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, ஆல்ரெடி இதனுடைய டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் கொடுத்துட்டேன். சோ அதனால இது உங்களுக்கு சும்மா பாயிண்ட் மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேங்களா? சிவாஜி பாத்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லேக்கும் ஜிஜுபாபாய்க்கும் மகனாக பிறந்தாரு. இருந்தாலும் சிவாஜியின் பாதுகாவலராக விளங்கியவர் யார்? இது ஒரு மாதிரி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல வந்து கேட்ட கொஸ்டின் தான். சிவாஜியின் பாதுகாவலர் யார்? தாதாஜி கொண்டதேவ். சிவாஜி எந்தெந்த கோட்டைகளை கைப்பற்றினார்? சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள். சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள் புரந்தர் கோட்டை. இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் அவுட் பண்ண சொல்லி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகளுள் பொருந்தாதது எது அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா? சோ அதனால சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள் புரந்தர் கோட்டை, ரெய்கர் கோட்டை, ரெய்கார் கோட்டை. சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள் தேர்னா கோட்டை, கல்யாண் கோட்டை, செஞ்சிக்கோட்டை, செஞ்சிக்கோட்டை, வேலூர் கோட்டை. சோ இது ரெண்டு கோட்டையுமே எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேங்களா? அப்போ சிவாஜியால் தமிழ்நாட்டில் கைப்பற்றப்பட்ட கோட்டை எதுன்னு பாத்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை, இன்னொன்னு வந்து வேலூர் கோட்டை. ஓகேங்களா? இப்போ சிவாஜி வந்து மிகப்பெரிய போர் வீரர். ஓகேங்களா? சிவாஜி பல்வேறு கோட்டைகளை கைப்பற்றாரு. அப்போ சிவாஜியை வந்து நம்ம எப்படின்னு அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? சிவாஜி அடக்க பிஜப்பூர் சுல்தான் யார அனுப்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சல் கான். சிவாஜி அடக்க நல்லா தெரிஞ்சுக்க, சிவாஜி வந்து மிகப்பெரிய போர் வீரராக திகழ்றாரு. சிவாஜி பல்வேறு கோட்டைகளை கைப்பற்றிட்டு வராரு. அப்போ சிவாஜியை வந்து நம்ம அடக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜப்பூர் சுல்தான் என்ன பண்றாரு? ஒரு திட்டம் தீட்டுறாரு. அதன்படி சிவாஜி அடக்க பிஜப்பூர் சுல்தானால் அனுப்பப்பட்டவர் யார்? சிவாஜியை அடக்க பிஜப்பூர் சுல்தானால் யார்? அப்போ அப்சல் கான். இப்போ 1659. ஓகேங்களா? அப்போ சிவாஜி அடக்க பிஜப்பூர் சுல்தான் யார் அனுப்பிச்சாரு? அப்சல் கான். அடுத்து ஆனா அடக்க முடிஞ்சதா? சிவாஜியை அடக்க முடியல. அதனைத் தொடர்ந்து தக்காணத்தின் ஆளுநராக இருந்த அவுரங்கசீப் தக்காணத்தின் ஆளுநராக இருந்த செயிஸ்ட் கானை அனுப்பிய ஆண்டு. அனுப்பிய ஆண்டு 1660. அப்போ சிவாஜி அடக்க பிஜப்பூர் சுல்தானால் அனுப்பப்பட்டவர் யாரு? அப்சல் கான். எப்போ? 1659. சிவாஜி வந்து அடக்க முடியல. அதனைத் தொடர்ந்து அவுரங்கசீப் என்ன பண்றாரு? தக்காணத்தின் ஆளுநராக இருந்த செயிஸ்ட் கானை வந்து அனுப்புறாரு. அனுப்பப்பட்ட ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா 1660. ஓகேங்களா? சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா சிவாஜி வந்து அடக்க முடிந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து இப்போ புரந்தர் உடன்படிக்கை யார் யாருக்கிடையே நடைபெற்றது? புரந்தர் உடன்படிக்கை
புரந்தர் உடன்படிக்கை யார் யாருக்கிடையே நடைபெற்றது? இது ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, ஒரு ரயில்வே எக்ஸாம்ஸ்ல. புரந்தர் உடன்படிக்கை யார் யாருக்கிடையே நடைபெற்றது? நடைபெற்ற ஆண்டு 1665. யார் யாருக்கு? ராஜா ஜெய்சிங். ராஜா ஜெய்சிங்கிற்கும் சிவாஜிக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவாஜியை திருடர்களின் தலைவன், திருடர்களின் தலைவன் என்று அழைத்தவர் யார்? வின்சென்ட் ஸ்மித். வின்சென்ட் ஸ்மித். சிவாஜியை திருடர்களின் தலைவன் என்று அழைத்தவர் யார்? வின்சென்ட் ஸ்மித். சிவாஜியின் பேரரசு. சிவாஜியுடைய பேரரசு. பேரரசுனா என்ன? சிவாஜியை கைப்பற்றி வைத்துள்ள ஆட்சி செய்கின்ற அந்த பகுதியை தான் என்னன்னு சொல்றாங்க? பேரரசுன்னு சொல்லுவாங்க. அப்போ சிவாஜியுடைய பேரரசு, சிவாஜியின் பேரரசு, சிவாஜியின் பேரரசு எவ்வாறு அழைக்கப்பட்டது? சுயராஜ்யம். சுயராஜ்யம். சிவாஜியுடைய பேரரசு எவ்வாறு அழைக்கப்பட்டது? சுயராஜ்யம். ஓகேங்களா? சிவாஜி என்ன பண்றாரு? சிவாஜி மராத்தியர்களுடைய ஆட்சி காலத்துல சிவாஜி என்ன பண்றாருன்னா நிலவரி திட்டத்தை வந்து அறிமுகம் செய்யறாரு. அப்போ சிவாஜி அந்த நிலவரி திட்டத்தை அறிமுகம் செய்யறாரு இல்லையா? அப்போ விளைச்சல் இருக்கிற நிலத்துல எத்தனை பங்கு வந்து நிலவரி திட்டமாக அறிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 பங்கு வந்து நிலவரி திட்டமாக சிவாஜி வந்து அறிவிக்கிறாரு. அப்போ நீங்க இதை தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்டா. சிவாஜி அறிவித்த நிலவரி பங்கு எவ்வளவு? சிவாஜியின் நிலவரி, சிவாஜியின் நிலவரி, நிலவரினா என்னன்னு தெரியல, லேண்ட் டாக்ஸ். சிவாஜியின் நிலவரி விளைச்சலில் எத்தனை பங்கு? விளைச்சல்னா அதாவது வந்து விவசாயம் செய்யப்பட்ட நிலத்துல இவ்வளவு பங்கு வந்து நிலவரியாக நீங்க கொடுத்துடணும் அரசாங்கத்திற்கு அப்படின்னு, தன்னுடைய பேரரசுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரி வந்து நிர்ணயிச்சிருப்பாரு. அந்த நிர்ணயம் செய்யப்பட்ட பங்கு எவ்வளவுன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ சிவாஜியின் நிலவரி விளைச்சலில் எத்தனை பங்கு? விளைச்சலில் எத்தனை பங்கு? 2 பங்கு. 2 பங்கு. ஓகேங்களா? அப்போ இது அப்படியே சைட்ல தெரிஞ்சுக்கங்க. அக்பருடைய ஆட்சி காலத்தில் நிலவரி விளைச்சலில் எத்தனை பங்கு? ஏன்னா இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தனித்தனியா பார்த்தோம்னா மறந்துடுவோம். ஸோ எக்ஸாம்ஸ்ல போயிட்டு நம்ம இந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது 5 பங்கா, 3 பங்கா, 2 பங்கா, 5 பங்கான்றது தெரியாம போயிடும். ஸோ அதனால இங்கே நம்ம ஒரு கிளாரிபிகேஷனோட கான்ட்ராவர்ஷன் பண்ணி படிச்சிட்டோம்னா நமக்கு மறக்காது. அப்போ சிவாஜி தனது விளைச்சல்ல 2 பங்கு நிலவரியாகவும், அக்பர் தனது விளைச்சல்ல 1 பங்கு அவரு நிலவரியாக என்ன பண்றாரு? விதிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம சிவாஜி தான் பார்க்க போறோம். இப்போ சிவாஜி வந்து நிலவரி திட்டத்தை வந்து அறிமுகம் செய்திருக்கிறாரு, 2 பங்கு. இந்த சிவாஜியின் நிலவரி திட்டம் யாரை பின்பற்றி இருந்தது? சிவாஜியின் நிலவரி திட்டம் யாரை பின்பற்றி இருந்தது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிவாஜி தனது நிலவரி திட்டத்தை யாரை பின்பற்றி இந்த நிலவரி திட்டத்தை வந்து அறிமுகம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜா தோடர்மால். ராஜா தோடர்மால் நோட் பண்ணீங்க, ராஜா தோடர்மால். அப்போ சிவாஜியின் நிலவரி திட்டத்திற்கு முன்னோடியாக இருந்தவர் யாரு? ராஜா தோடர்மால். இப்போ இந்த ராஜா தோடர்மாலை பின்பற்றி இருப்பதற்கு காரணம் என்ன? அப்ப இந்த ராஜா தோடர்மால் யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ ராஜா தோடர்மாலை இப்போ சிவாஜி வந்து மிகச்சிறந்த பேரரசர். ஓகேவா? மராத்திய வம்சங்களில் மிகச்சிறந்த பேரரசராக விளங்குபவர் வந்து சிவாஜி. அப்ப அப்பேற்பட்ட அந்த பேரரசர் ராஜா தோடர்மாலுடைய முறையை பின்பற்றி இருக்காரு அப்படின்னா அப்ப நம்ம ராஜா தோடர்மால் என்பவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பருடைய ஆட்சி காலத்தில் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர். ராஜா தோடர்மால் என்பவர் யாரு? அக்பரின் ஆட்சி காலத்தில் அல்லது அக்பரின் அவையில் அக்பரின் வருவாய்த்துறை அக்பருடைய அவையில வருவாய்த்துறை
அமைச்சராக இருந்தவர். நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுங்க, படிக்கிறத வந்து இன்னும் வேகப்படுத்தணும். ஓகேங்களா? நோட்ஸ் வந்துடும், நம்ம நோட்ஸை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகும்பொழுது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு லைவ் கிளாஸஸ் போகும்போது ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத கொஞ்சம் நீங்க கவனிக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கறது வந்து ஒன்லி ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். பட் ஆனா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து சம்டைம்ஸ் இந்த ஸ்டோரி மாதிரி சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருவதற்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்தும் இருக்கு. ஸோ அதனால ஒரு ஆசிரியர் அவர்கள் அவங்களுடைய லைவ் கிளாஸஸ்ல வந்து என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணுமா? சரிங்களா? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற நோட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல தான் கொடுக்குறேன். ஸோ அதனால நீங்க மேலோட்டமா மட்டும் படிச்சுக்கோங்க. எப்படி லைக் இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க மேலோட்டமா படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதுவே டிஎன்பிஎஸ்சியில வந்து மெயின்ஸ் லெவல் இருக்கிறவங்க இல்ல குரூப் 2 லெவல் இருக்கிறவங்க வந்து கொடுக்குற நோட்ஸ் அப்படி படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ குரூப் 4 எக்ஸாம் லெவல்ல இருக்கிறவங்க மேலோட்டமா என்னென்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன்னா நீங்க அதை மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். சரிங்களா? ஓகே மேம். மராத்தியர்களுடைய ஆட்சி காலத்துல, ஓகேங்களா, மராத்தியர்களுடைய ஆட்சி காலத்துல குற்றவியல் வழக்குகளை, கிரிமினல் கேஸ், சிவில் கேசஸ் இல்ல, கிரிமினல் கேசஸ், குற்றவியல் வழக்குகளை விசாரணை செய்வதற்காக இருந்த அதிகாரி யார்? குற்றவியல் வழக்குகளை விசாரணை செய்த அதிகாரி பட்டேல். ஓகேங்களா? அடுத்து இப்போ மராத்திய மன்னன் சிவாஜியுடைய மறைவிற்கு அல்லது வீழ்ச்சிக்கு பிறகு இந்த மராத்திய வம்சத்தை மேலோங்க செய்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், பேஷ்வாக்கள். ஓகேங்களா? அப்போ இந்த பேஷ்வாக்கள் யாரு? முதல் பேஷ்வா யாரு? இரண்டாவதாக வந்த பேஷ்வா யாரு? ஏன்னா மராத்திய வம்சத்தில் மிகச்சிறந்த பேரரசராக விளங்கியவர் வந்து சிவாஜியுடைய வீழ்ச்சி அல்லது மறைவிற்கு பிறகு அந்த மராத்திய வம்சத்தை எப்படி சொல்றது, கீழே அதாவது வீழ்ச்சி அடைய விடாமல் தூக்கி நின்றவர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேஷ்வாக்கள். அப்ப பேஷ்வாக்கள்ல முதல் பேஷ்வாவாக இருந்தவர் யாரு? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு எப்படி கேட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு முறை எக்ஸாம்ல வந்து பேஷ்வாக்களை வந்து காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ முதல் பேஷ்வா வந்தவர் யாரு? இரண்டாவதாக வந்தவர் யாரு? மூன்றாவதாக வந்தவர் யாரு? இதுல தலைச்சிறந்த பேஷ்வாவாக இருந்தவர் யாரு? இப்போ பேஷ்வான்னு சொல்லிட்டு வரும்போது பேஷ்வாக்களை வந்து ஒரு பரம்பரை முறையா, அதாவது முதல் பேஷ்வா, இரண்டாவதாக வந்தவரும் பேஷ்வா தான், மூன்றாவதாக வந்தவரும் பேஷ்வா தான். அப்ப இந்த பேஷ்வா முறையை வந்து பரம்பரை வழியாக மாற்றியவர் யாரு அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ போட்டுங்க பேஷ்வாக்களின் காலவரிசை. பேஷ்வாக்களின் காலவரிசை. அதுல ஃபர்ஸ்ட் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத். முதல் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத். இவர்தான் இந்த பேஷ்வா பதவியை, இந்த பேஷ்வா பதவியை பரம்பரை பதவியாக மாற்றினார். இது மட்டும் தெரிஞ்ச போதும். இவருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் யாருன்னா பாஜிராவ். பாலாஜி விஸ்வநாத், பாஜிராவ், அப்போ பேஷ்வாக்களில் தலைச்சிறந்த பேஷ்வாவாக திகழ்ந்தவர் பாஜிராவ். அப்போ பேஷ்வாக்களில் தலை சிறந்தவராக கருதப்பட்டவர் யாரு? பாஜிராவ். இறுதியாக வந்தவர் யாருன்னா
பாலாஜி விஸ்வநாத், பாஜிராவ். இப்போ பாலாஜி பாஜிராவ். இங்க வருங்க, பாலாஜி விஸ்வநாத் ஃபர்ஸ்ட், அடுத்து வந்தவர் பாஜிராவ். இப்ப அடுத்து பார்க்க போறவர் பாருங்களேன், பாலாஜி பாஜிராவ். பேர் பாருங்க, ரெண்டு நேமும் சேர்ந்து வரும் பாருங்க, பாலாஜி பாஜி ராவ். அப்போ உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? பாலாஜி விஸ்வநாத், பாஜிராவ், பாலாஜி பாஜிராவ். அப்போ பேஷ்வாக்களை வந்து காலை வரிசைப்படுத்த சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமா? கரெக்ட் இல்லையா? ஓகே தானம்மா? ஓகே தானம்மா? என்னுடைய வாய்ஸ் வந்து ஆடியபிளா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல யாராவது ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா பாருங்க கிளியரா. ஓகே, இப்போ இந்த பாலாஜி விஸ்வநாத்துடைய காலத்துல வசூலிக்கப்பட்ட வரிகள் யாவை? வரிகள் எந்த பீரியட்ல? பாலாஜி விஸ்வநாத்துடைய பீரியட்ல வசூலிக்கப்பட்ட வரிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு முறை கேட்டிருந்தாங்க, சவுத் மற்றும் சர்தேஷ் முகி, சவுத் மற்றும் சர்தேஷ் முகி என்ற 2 வரிகள் வசூலிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஒரு முறை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, சவுத் மற்றும் சர்தேஷ் முகி என்ற வரிகள் யாருடைய ஆட்சி காலத்தில் வசூலிக்கப்பட்டது? ஓகேங்களா? யாருடைய ஆட்சி காலத்தில் வசூலிக்கப்பட்டது? அவங்க ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி வச்சிருந்தாங்கன்னா, முகலாய வம்சம் அது மாதிரி கேட்டிருந்தாங்க, மராத்திய வம்சம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ இன்டெப்தா உள்ள போயிட்டு கேட்கணும் அப்படின்னா, அப்போ பர்டிகுலரா யாருடைய பீரியடு, அப்போ முகலாயருடைய பீரியடா, அதாவது சிவாஜியுடைய பீரியடா, பாஜிராவுடைய பீரியடா, பாலாஜி பாஜிராவுடைய பீரியடா, இல்ல பாலாஜி விஸ்வநாத்துடைய பீரியட்ல இந்த வசதிகள் வந்து விசலிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இங்கே கொடுக்குறேன். சரிங்களா? ஓகேவாமா? அடுத்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், முகலாய வம்சத்தை பார்க்கும் போதே பானிபட் போர், முதல் பானிபட் போர்லாம் நான் சொல்லியிருப்பேன் 1526 சொல்லிட்டு. அது போல இப்போ இவருடைய பீரியட்ல எந்த பானிபட் போர் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3ஆம் பானிபட் போர். அப்ப இந்த 3ஆம் பானிபட் போர் வந்து யார் யாருக்கிடையே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1761 அகமது ஷாவிற்கும் சதாசிவ ராவுக்கும் இடையே தான் இந்த 3ஆம் பானிபட் போர் வந்து நடைபெறுகிறது. ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, இந்த அகமது ஷா வந்து எந்த அரசர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க, மராத்திய அரசரா, ஆப்கானிய அரசரா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அப்போ நம்ம 3ஆம் பானிபட் போர் வந்து எப்ப நடந்தது, யார் யாருக்கிடையே நடைபெற்றது, இவங்க 2 பேரும் எந்த அரசர்கள் அப்படின்றது நம்ம படிச்சோம்னா தான் நமக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ நம்ம இது கொஞ்சம் கவனமா படிக்கணும். போட்டுங்க, 3ஆம் பானிபட் போர். மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1761. யார் யாருக்கிடையே நடைபெற்றது? அகமது ஷாவிற்கும் சதாசிவ ராவுவிற்கும். அப்போ இவங்க 2 பேருக்கும் இடையே தான் இந்த 3ஆம் பானிபட் போர் வந்து நடைபெற்றது. இதுல இந்த சதாசிவ ராவ் அப்படின்றவர் யாருன்னா, இவர் ஒரு மராத்திய அரசர். இவர் வந்து மராத்திய அரசர். இவர் யாரு? ஆப்கானிய அரசர். ஓகேங்களா? இதுதான் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, இந்த அகமது ஷா எந்த அரசர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இது இன்டெப்தா பார்த்தோம்னா தான் தெரியும். ஓகேங்களா? நோட் பண்ணுங்க, 3ஆம் பானிபட் போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? நோட் பண்ணுங்கம்மா, டைம் ஆகுது. 3ஆம் பானிபட் போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? 1761 ஆப்கானிய அரசர் அகமது ஷாவிற்கும் மராத்திய அரசர் சதாசிவ ராவிற்கும் இடையே நடைபெற்றது. ஓகேங்களா? அப்போ இவருடைய ஆட்சி காலத்துல தான், மராத்தியருடைய ஆட்சி காலத்துல தான் இந்தியாவிலிருந்து கோஹினூர் வைரம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது. கோஹினூர் வைரம், மயிலாசனம் போன்றவைகள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது. யார் கொள்ளையடித்தானா உங்களுக்கு தெரியும், நாதிர்ஷா அவர்கள் தான் கொள்ளையடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாதிர்ஷா அவர்கள் தமது படை வீரர்களாகி என்ன பண்ணாங்க, கொலை செய்யப்பட்டார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாமே நான் மராத்தியர்களுடைய கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்கு என்டையர் மராத்தியர்களை பத்தி ஒரு அந்த ஸ்டோரி சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஆரம்பிச்சேன். சரிங்களா? கிளாஸஸ் வந்து ஸ்டார்டே பண்ணேன். ஸோ இப்போ நாதிர்ஷா தமது படை வீரர்களால் எப்போது கொலை செய்யப்பட்டார்
அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. நாதிர் ஷா இந்தியாவிலிருந்து கொள்ளையடித்து சென்றவை. நாதிர் ஷா இந்தியாவிலிருந்து கொள்ளையடித்து சென்றவை கோஹினூர் வைரம் மற்றும் மைலாசனம். அடுத்து நாதிர் ஷா தமது படை வீரர்களாலே கொள்ளை செய்யப்பட்ட ஆண்டு 1747. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கமா. நாதிர் ஷா தமது படை வீரர்களாலேயே கொலை செய்யப்பட்ட ஆண்டு 1747. சோ இப்ப மராத்திய வம்சம் வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமது ஷா. யாரு? அகமது ஷா. யாரு? ஆப்கானிய அரசர் அகமது ஷா உடைய படையெடுப்பு தான் மராத்தியர்களின் பேரரசு வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக திகழ்ந்தது. ஓகேங்களா, நோட் பண்ணுங்க. மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணம் அகமது ஷா அப்தாலியின் படையெடுப்பு. வெரி இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மராத்திய பேரரசு வீழ்ச்சிக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா அகமது ஷா அப்தாலியுடைய படையெடுப்பு 1761 வந்து நடைபெற்றது. மராத்தியர்களுடைய ஆட்சி காலத்துல பின்பற்றப்பட்ட அந்த எழுத்து முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் பின்பற்றிய எழுத்து முறைக்கு என்ன பெயர் அப்படின்னா மொழி எழுத்து முறை. இது ஒரு முறை கேட்டு இருந்தாங்க. அப்போ மொழி எழுத்து முறையை பின்பற்றியவர்கள் யார்? மொழி எழுத்து முறையை பின்பற்றியவர்கள் யார்? மராத்தியர்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிவாஜி தான் மேஜர் ரோல் பிளே பண்றாரு. அப்போ சிவாஜியுடைய அமைச்சரவையில் இருந்த நபர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8 பேரு. சோ அதனால மராத்தியர்களுடைய இந்த 8 பேர் கொண்ட அவைக்கு அஷ்டபிரதான் என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா, அப்போ அஷ்டபிரதான் என்பது எத்தனை உறுப்பினர்களை கொண்ட அவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்ல. அதே போல மராத்திய மன்னன் சிவாஜியுடைய, நல்லா தெரிஞ்சுன்னா மராத்திய மன்னன் சிவாஜியுடைய அமைச்சரவைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா மராத்திய மன்னன் சிவாஜியின் அமைச்சரவைக்கு அஷ்டபிரதான் என்று அழைக்கப்பட்டது. மராத்திய மன்னன் சிவாஜியின் அமைச்சரவை அஷ்டபிரதான் என அழைக்கப்பட்டது. அஷ்டபிரதான்ல இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை, அதாவது அமைச்சர்களின் எண்ணிக்கை 8 அமைச்சர்கள் வந்து இருந்தாங்க. ஓகேங்களா, அது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இங்க நோட் பண்ணீங்க, அமைச்சர்களும் துறைகளும். எந்தெந்த அமைச்சர்கள் இருந்தாங்க? ஓகேங்களா, அந்த அஷ்டபிரதான் என்பது யாரு? மராத்திய மன்னன் சிவாஜியுடைய அவையில் இருந்தவங்க 8 உறுப்பினர்கள், அவர்களை தான் அஷ்டபிரதான் என்று அழைத்தாங்க. அந்த 8 அமைச்சர்கள் யார் யாரு, அவர்களுக்கு வழங்கப்பட்ட துறைகள் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா, 1 பேஷ்வா அவருக்கு வழங்கப்பட்ட துறை என்னன்னா பிரதம அமைச்சர்கள். பேஷ்வா என அழைக்கப்பட்டவர்கள் யாரு? பிரதமர் அல்லது பிரதம அமைச்சர்கள். அடுத்து மந்திரி அமைச்சர்கள் யாரு? மந்திரின்ற அமைச்சர்கள் யாரு? இவர்களை காலமுறை அமைச்சர்கள் என அழைக்கலாம். காலமுறை அமைச்சர்கள் என அழைக்கலாம். 3 சச்சிவா
இவர் யாரு? இவருக்கு வழங்கப்பட்ட துறை உள்துறை. உள்துறை அமைச்சர். இவருக்கு வழங்கப்பட்ட இது உள்துறை அமைச்சர். அடுத்து 4 சுமந்த். சுமந்த் இது என்னது? வெளியுறவு. வெளியுறவுத்துறை அமைச்சர். வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்து 5 சேனாதிபதி. சேனாதிபதி இராணுவத்துறை அமைச்சர். இராணுவத்துறை அமைச்சர். அடுத்து அமத்யா. அமத்யா நிதி துறை அமைச்சர். பண்டிட் ராவ். பண்டிட் ராவ் இவர் யாரு? சமய தலைவர். ரீசன்ட் நியூஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நியாயதீஷ். நியாயதீஷ் இவரு தலைமை நீதிபதி. சோ இத வந்து கொஞ்சம் கவனமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, ஆர்டர் பண்ண சொல்லி கேட்கலாம். எப்படி? மராத்தியர்களுடைய அவையில், அதாவது மராத்தியர்களுடைய ஆட்சி காலத்துல சிவாஜியுடைய அவையில இருந்த அமைச்சர்களோடு பொருந்தாதவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். சோ அதனால இந்த அமைச்சர்கள் 8 பேரையும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட துறைகளையும் கொஞ்சம் கவனமா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சின்ன சின்ன ஷார்ட்கட் மாதிரி கூட வச்சுக்கோங்க. இப்போ நியாயம், நியாயதீஷ். அப்போ நியாயம், நியாயம் யாரு சொல்வா? எங்க போனா நமக்கு நியாயம் கிடைக்கும்? தலைமை நீதிபதி கிட்ட போனா நியாயம் கிடைக்கும். பண்டிட்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், சமய தலைவர் தான். ஓகேங்களா? சேனாதிபதின்றது கொஞ்சம் ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், ராணுவ துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க சின்ன சின்ன ஷார்ட்கட் மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்கம்மா. சரிங்களா? ஓகேங்கம்மா. அடுத்து 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 சிவாஜி. சிவாஜி ராணுவ படையில் சேர்ந்த ஆண்டு. கொஞ்சம் வருஷங்களா வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டனா இருக்க வருஷங்களை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து நான் சொல்ல போறது வெரி இம்பார்ட்டன்ட். கோண்டுவனா கோட்டையை சிவாஜி கைப்பற்றிய ஆண்டு. வெரி இம்பார்ட்டன்ட். கோண்டுவனா கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு 1645. சிவாஜியின் வலிமையான படைக்கு காரணம் காலாட்படை வீரர்கள். சிவாஜியுடைய படை வலிமையாக இருப்பதற்கு காரணம் காலாட்படை வீரர்கள். எந்த காலாட்படை? மாவாலி காலாட்படை வீரர்கள். ஓகேங்களா? சிவாஜியுடைய காலத்தில் கிராமங்களை நிர்வகித்தவர் யார்? சிவாஜியுடைய காலத்துல கிராமங்களை நிர்வகித்தவர் யார் அப்படின்னா தேஷ்முக். இவர் தான் என்ன பண்ணார்னா கிராமங்களை வந்து நிர்வகித்தார். இவருடைய கட்டுப்பாட்டுல எவ்வளவு கிராமங்கள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 to 100 கிராமங்கள் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஓகேங்களாமா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு?
புரியலன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். சரிங்களா? அடுத்து முகலாயர்களுடைய முக்கிய துறைமுகமாக இருந்த சூரத் நகரை சிவாஜி எப்பொழுது சூறையாடினார்? அப்போ முகலாய மன்னர்களின் முக்கிய துறைமுகமாக இருந்த சூரத் துறைமுகத்தை சிவாஜி சூறையாடிய ஆண்டு. இப்போ சிவாஜி வந்து ஒரு பட்டத்தை சூட்டி கொண்டாருன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ ரெய்கார் கோட்டையில சத்ரபதி என்ற பட்டத்தை சிவாஜி வந்து சூட்டி கொண்டாருன்னு சொன்னேன். எப்பன்னு பாத்தீங்கன்னா 1674. எப்போ 1674 ரெய்கார் கோட்டையில சிவாஜி முடிசூட்டி கொண்டார். என்னன்னு? சத்ரபதி அப்படின்னு. ஓகேங்களா? சத்ரபதி அப்படின்னு சொல்லிட்டு சத்ரபதி என்ற பட்டத்தை வந்து முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ சத்ரபதி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சத்ரபதி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். சத்ரபதி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். சத்ரபதி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். இதில் சத்ர என்றால் கொடை என்று பொருள். கொடை என்று பொருள். பதி என்றால் தலைவன் அல்லது பிரபு என்று பொருள். தலைவன் அல்லது பிரபு என்று பொருள். அப்போ சத்ரபதி இதுல சத்திர என்றால் கொடை என்று பொருள், பதி என்றால் தலைவன் என்று பொருள். அப்போ சத்ரபதி என்றால் கொடைகளின் தலைவன். புரியுதுங்களா? சத்ரபதி என்பது எம்மொழிச்சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மொழிச்சொல். ஓகேங்களா? சிவாஜி தனது பேரரசை எப்படி ஆட்சி செய்துட்டு இருந்தாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, சிவாஜி வந்து என்ன பண்ணுவார்னா தனது பேரரசை 3 வட்டங்களாக பிரிப்பார். இப்போ சிவாஜி வந்து தனது கட்டுப்பாட்டில் உள்ள பேரரசை எவ்வாறு அரசியல் நிர்வாகம் செய்து கொண்டு வந்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சிவாஜி என்ன பண்ணுவார்னா தனது பேரரசை 3 வட்டங்களாக பிரிக்கிறாரு. ஓகேங்களா? 3 வட்டங்களாக பிரிக்கிறாரு. முதல் வட்டம், 2வது வட்டம், 3வது வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வட்டங்களாக பிரிக்கிறாரு. இதுல முதல் வட்டத்துல என்ன இருக்குன்னா, முதல் வட்டம் என்பது மக்களின் மீது மிகுந்த அக்கறை. ஓகேங்களா? சிவாஜி வந்து என்ன பண்றாருன்னா தனது பேரரசை அரசியல் காரணங்களாக என்ன பண்றாரு 3 வட்டங்களாக பிரிக்கிறாரு. அதுல முதல் வட்டத்துல என்னெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களின் மீது மிகுந்த அக்கறையோடு இருக்கணும் ஃபர்ஸ்ட். 2வது வட்டத்துல எதெல்லாம் வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலாதிக்கம் செய்வார். ஓகேங்களா? அரசர் என்ன பண்ணுவாரு? மேலாதிக்கம் செய்துட்டு இருந்தாரு. மேலாதிக்கம் செய்தார். ஓகேங்களா? 3வது வட்டத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜி நோக்கமாக இருந்தது. ஓகேங்களா? அப்போ சிவாஜி தனது பேரரசை 3 வட்டங்களாக பிரிக்கிறாரு. அதுல மக்களின் மீது மிகுந்த அக்கறையோடு இருந்திருக்காரு. ஓகேங்களா? அதே போல மேலாதிக்கம் யாரிடம் செய்யணுமோ அவங்க கிட்ட மேலாதிக்கமும் செய்திருக்காரு. அடுத்து
கொள்ளையடிப்பதையும் சிவாஜி நோக்கமாக இருந்திருக்காரு. காரணம், இருக்கிறவங்க கிட்ட இருந்து புடுங்கி இல்லாதவங்களுக்கு கொடுப்பதற்காக சிவாஜி கொள்ளையடிப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்காரு. தனது பேரரசில் உள்ள மக்களின் மீது மிகுந்த அக்கறையோடும் என்ன பண்ணியிருக்காரு, இருந்திருக்காரு. அதே சமயத்துல கொள்ளையடிப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்காரு. அப்போ உங்களுக்கு இங்கிருந்து நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும், மக்களை சீரும் சிறப்புமாகவும் அரவணைத்திருக்காரு. இருக்கிறவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்காரு. அப்போ அவர் மிக திறமையாக தனது பேரரசை நிர்வாகம் செய்திருக்கார் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், சிவாஜியுடைய ஆட்சி காலத்துல கிராமங்களை தேஷ்முக் என்பவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதெல்லாம் சொன்ன நானு அவர்கிட்ட 20 முதல் 100 கிராமங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். சிவாஜியுடைய காலத்துல கிராமங்களை நிர்வகித்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்க பாருங்க, இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும், அதை நான் சொல்லாத வந்துட்டேன். அப்போ சிவாஜியுடைய ஆட்சி காலத்துல கிராமங்களை நிர்வாகம் செய்தவர் தேஷ்முக்கு. அவருடைய கட்டுப்பாட்டுல 20 to 100 கிராமங்கள் இருந்தது. ஒவ்வொரு கிராமத்திற்கும் தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கிராம தலைவர் இருந்தாரு. அந்த கிராம தலைவரை எப்பெயரிட்டு அழைத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டேல். சிவாஜியுடைய ஆட்சி காலத்தில் இருந்த கிராம தலைவர் யார்? சிவாஜியுடைய ஆட்சி காலத்துல கிராமங்களில் இருந்த கிராம தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டேல். பிராக்கெட்ல போட்டுங்க. சில டைம் பட்டீல் அப்படின்னு கொடுக்கலாம், பட்டீல் அப்படின்னு கொடுக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்போ சிவாஜியுடைய ஆட்சி காலத்தில் கிராமங்களை நிர்வாகம் செய்தவர் தேஷ்முக். தேஷ்முக்குடைய கட்டுப்பாட்டுல 20 to 100 கிராமங்கள் இருந்திருக்கு. ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கிராம தலைவர் இருந்திருக்காரு. அந்த கிராம தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டேல் அல்லது பட்டீல். ஓகேங்களா? இப்போ அதே போல மராத்தியருடைய ஆட்சி காலத்தில் ஆவணங்களை பாதுகாத்து வந்தவர் யார்? ஆவணம்னா டாக்குமெண்ட்ஸ். ஆவணங்களை பாதுகாத்தவர் யார்? இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஆவணங்களை பாதுகாத்தவர் குல்கர்னி. ஆவணங்களை பாதுகாத்தவர் குல்கர்னி. குல்கர்னி. சிவாஜி என்ன பண்ணுவாரு அது அடுத்து பாருங்க. சிவாஜியுடைய ஆட்சி காலத்துல சிவாஜியுடைய படையில் இருக்கக்கூடிய வீரர்களை சிவாஜியே நேரடியாக சென்று என்ன பண்ணுவாரு, தேர்ந்தெடுப்பார். அடுத்து சிவாஜி, அடுத்து நோட் பண்ணுங்க, சிவாஜியின் மகன். சிவாஜியின் மகன் யாரு? சிவாஜியின் மகன் சாம்பாஜி. சிவாஜியின் மகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பாஜி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சிவாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் யாரு? தாதாஜி கொண்டதேவ். இப்போ சிவாஜியுடைய மகன் யாரு? சாம்பாஜி. அப்போ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பாஜியின் பாதுகாவலன் யார் நீங்க தெரிஞ்சுக்கணும். சாம்பாஜியுடைய பாதுகாவலராக இருந்தவர் யார்? கவி கலாஷ். ஓகேங்களா? இந்த கவி கலாஷ் என்பவர் தான் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தார். இந்த கவி கலாஷ் என்பவர் எதில் வல்லவராக திகழ்ந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாந்திரீகம் செய்வதில் வல்லவன். மாந்திரிகம் செய்வதில் வல்லவன் யாரு? கவிகலாஷ். அப்போ நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, சிவாஜியுடைய மகன் சாம்பாஜி, சாம்பாஜியின் பாதுகாவலாக இருந்தவன் கவிகலாஷ். கவிகலாஷ் எதில் சிறப்புற்று இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாந்திரிகம் செய்வதில் சிறப்புற்று இருந்தார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து சாம்பாஜியின் மகன் யார்?
சாம்பாஜியின் மகன் யார்? ஷாஹு. இவரை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல, இவருடைய பீரியட் மட்டும் பாத்துங்க. ஷாஹுவின் ஆட்சி காலம், ஷாஹுவின் ஆட்சி காலம் 1708 முதல் 1708 to 1749. ஓகேங்களா? வேணா இது என்ன தெரிஞ்சுங்க, ஷாகு இவருடைய பொருள் என்ன? ஷாகு என்பதன் பொருள் நேர்மையானவர். ஷாகு என்பதன் பொருள் நேர்மையானவர். ஓகேங்களா? அடுத்து இம்பார்ட்டன்டா போட்டுங்க சப்டைட்டில், முக்கிய மராத்திய குடும்பங்கள். முக்கிய மராத்திய குடும்பங்கள் வெரி இம்பார்ட்டன்ட், இது மேட்ச்ல கேட்கலாம். முக்கிய மராத்திய குடும்பங்கள். ஃபர்ஸ்ட் கெய்க்வாட், இவர்கள் இருந்த பகுதி பரோடா. கெய்க்வாட் இவர்கள் இருந்த பகுதி பரோடா. அடுத்து பான்ஸ்லே. பான்ஸ்லே இவர்களுடைய பகுதி நாக்பூர். நாக்பூர். ஹோல்கர் இந்தூர். சிந்து இது என்ன? குவாலியார். பேஷ்வா பூனா. பூனா. பூனா வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கங்க. கெய்க்வாட் இவர்கள் இருந்த பகுதி பரோடா. பான்ஸ்லே இவர்கள் நாக்பூர் பகுதியில் இருந்தாங்க. கோல்கர் இவர்கள் வந்து இந்தூர். சிந்து அல்லது சிந்தியா அப்படின்னு சொல்லலாம், இவங்க வந்து குவாலியர். பேஷ்வா இது பூனே. ஓகேங்களா? அடுத்து நோட் பண்ணிங்கம்மா. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிங்கம்மா. சிவாஜியை எதிர்த்த ஜெய்சிங் எந்த நாட்டு அரசர்? சிவாஜியை எதிர்த்த ஜெய்சிங் எந்த நாட்டு அரசர்? ஓகேங்களா? புரந்தர் உடன்படிக்கையின்படி அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. புரந்தர் உடன்படிக்கையின்படி அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. புரந்தர் உடன்படிக்கைப்படி புரந்தர் உடன்படிக்கை தெரியல யார் யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஜெய்சிங்கிற்கும் சிவாஜிக்கும் இடையே நடைபெற்றது. எப்போனா 1665 இருந்து நடைபெற்றது அப்படின்னு சொன்னேன். கரெக்டுங்களா? வேணா நீங்க அங்க வேணா ஒரு பாயிண்ட் வாங்கி நோட் பண்ணிக்கங்க. புரந்தர் உடன்படிக்கையின்படி சிவாஜி வந்து தன்னிடம் இருந்த எத்தனை கோட்டைகளை முகலாயர்களுக்கு ஒப்படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 23 கோட்டைகளை வந்து சிவாஜி புரந்தர் உடன்படிக்கையின்படி முகலாயர்களுக்கு ஒப்படைத்தாரு. ஓகேங்களா? அப்போ புரந்தர் உடன்படிக்கையின் போது சிவாஜி கிட்ட மொத்தம் எத்தனை கோட்டைகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா 35 கோட்டைகள் வந்து இருந்தது. ஒரு முறை கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. புரந்தர் உடன்படிக்கை 1665 வந்து நடைபெற்றது. நல்லா தெரியும். புரந்தர் உடன்படிக்கை வந்து 1665 வந்து நடைபெற்றது. யார் யாருக்கு? ராஜா ஜெய்சிங்கிற்கும் சிவாஜிக்கும் இடையே நடைபெற்றது. இந்த புரந்தர் உடன்படிக்கையின்படி சிவாஜி எத்தனை கோட்டைகளை முகலாயர்களுக்கு வழங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
23 கோட்டைகளை சிவாஜி வந்து முகலாயர்களுக்கு வந்து வழங்குறாரு. அப்போது அதாவது இந்த புரந்தர் உடன்படிக்கையின் போது சிவாஜியிடம் இருந்த கோட்டைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 35 கோட்டைகள் வந்து அவரிடம் இருந்தது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சிவாஜி தனது இறுதி காலத்தில் எத்தனை கோட்டைகளை வைத்திருந்தார்? சிவாஜி தனது இறுதி காலத்தில் அவரிடம் எத்தனை கோட்டைகளை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 240 கோட்டைகள் வந்து அவரிடம் இருந்தது. ஓகேங்களா? இதெல்லாம் சும்மா ஜெனரலா தெரிஞ்சுங்க போதும். சிவாஜி தனது இறுதி காலத்தில் எத்தனை கோட்டைகளை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 240 கோட்டைகள் அப்படின்றது சும்மா இதெல்லாம் சும்மா ஒரு நோட்ஸ் அவ்வளவுதான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீ பாயிண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் டைரக்ட் ஃபேக்ட். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோரி மாதிரி சொல்றதுலாம் ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து வந்து சிவாஜி வந்து சிவாஜியுடைய பையன் வந்து யாரும் தெரியும், சாம்பாஜி. சாம்பாஜிக்கு வந்து முகலாயர்கள் வந்து வழங்கிய நிலை தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மன்சப். மன்சப்ன்றது என்னன்னா அதாவது மன்சப்ன்றது என்னன்னு தெரியும், அது வந்து ஒரு அடிமை முறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து போக போக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதே போல வந்து சிவாஜியை வந்து முகலாயர்கள் வந்து எந்த ஆண்டு சிறைப்பிடித்தார்கள் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் இருக்கு, அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து டைரக்ட் ஃபேக்ட் தான், இதெல்லாம் நம்ம எதுவும் சொல்றதுலாம் ஒன்றும் இல்லை. முகலாயர்கள் எந்த ஆண்டு ஆக்ரா சென்ற போது சிவாஜியை சிறைப்பிடித்தனர்? முகலாயர்கள் எந்த ஆண்டு ஆக்ரா சென்ற போது சிவாஜியை சிறைப்பிடித்தனர்? 1666. இப்போ நம்ம பேஷ்வான்னு சொல்றோம் இல்லையா, இந்த பேஷ்வா என்பது எந்த நாடு வழங்கிய பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பாரசீகம் வழங்கிய பட்டம். ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணிக்க. அந்த பேஷ்வான்ற இடத்துல பேஷ்வா என்பது எந்த நாட்டின் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பாரசீகம். நோட் பண்ணிக்க. பேஷ்வா என்பது எந்த நாட்டின் பட்டம் அப்படின்னா பாரசீகம். சிவாஜியுடைய ஆட்சி காலத்தில் அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்க. சிவாஜியுடைய ஆட்சி காலத்தில் நிலங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. சிவாஜியுடைய ஆட்சி காலத்தில் நிலங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா 3 வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. சிவாஜி தனது நிலங்களை அளக்க எந்த அளவுகோலை பின்பற்றினார்? சிவாஜி தனது இப்போ 3 வகையாக பிரிக்கப்பட்டது இல்லையா அவருடைய ஆட்சி காலத்துல நிலங்கள். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா சிவாஜி தனது நிலங்களை அளக்க எந்த அளவுகோலை பயன்படுத்தினார் அப்படின்னா காதி என்ற அளவுகோலை பயன்படுத்தினார். காதி என்ற அளவுகோலை பயன்படுத்தினார். காதி என்ற அளவுகோலை பின்பற்றினார். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பண்ணீங்க. சிவாஜியுடைய ஆட்சி காலத்தில் இருந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் ரெவென்யூ. சிவாஜியுடைய ஆட்சி காலத்தில் இருந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சிவாஜி கால வருவாய்த்துறை அதிகாரிகள் அல்லது சிவாஜியுடைய ஆட்சி காலத்தில் இருந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கூர்க்கன்கள். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. சிவாஜியுடைய காலத்தில் சொத்து வரி எவ்வளவு? சிவாஜியுடைய காலத்தில் சொத்து வரி எவ்வளவு? சொத்து வரி எவ்வளவு அப்படின்னா நோட் பண்ணீங்க. நிலவரியில் 4 ஒரு பங்கு. ஓகேங்களா? சொத்து வரி எவ்வளவு அப்படின்னா நிலவரியில் 4 ஒரு பங்கு. அப்போ நிலவரி அவங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு தெரியுமே. ஓகேங்களா? புரியுதுங்களா? சொத்து வரி இப்ப எவ்வளவு வந்துச்சுன்னு. அப்போ சிவாஜியுடைய ஆட்சி காலத்தில் சொத்து வரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய நிலவரியில் 4 ஒரு பங்கு தான் சொத்து வரியாக இருந்தது.
அடுத்து அடுத்து சிவாஜியுடைய சிவாஜியுடைய படையில் இருந்த குதிரை வீரர்கள் எத்தனை பேர்? சிவாஜியுடைய படையில் இருந்த குதிரை வீரர்கள் 30,000 40,000 நபர்கள். இந்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. சிவாஜியுடைய படையில் இருந்த குதிரை வீரர்கள். ஓகேங்களா? இப்போ இந்த என்னன்னா குதிரை, அதாவது வந்து சிவாஜியுடைய படையில் இருந்த குதிரை வீரர்கள் வந்து 30,000 40,000 பேர் இருந்தாங்க. இப்போ இந்த குதிரை படையை வந்து 3 பிரிவுகளாக பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? எப்படின்னா பர்கீர்கள் அப்படின்னு, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, சிவாஜியுடைய குதிரை படையில் இருந்த மொத்த வீரர்கள் 30,000 40,000 பேர். அந்த குதிரை படையை 3 வகையாக பிரிச்சு வச்சிருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, குதிரை படையை 3 வகையாக பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஒண்ணு பர்கீர்கள் அப்படின்னு, பர்கீர்கள். 2 சிலாதார்கள். 3 உயர்குடியின் பராமரிப்பில் இருந்தவர்கள். ஓகேங்களா? இது என்னன்னு தெரியும், உயர்குடியின் பராமரிப்பில் இருந்தவர்கள் உங்களுக்கு படிக்கும் போதே தெரியுது. அப்போ பர்கீர்கள் அப்படின்னா என்னன்னா அரசுடைய மேற்பார்வையில் நேரடியாக இருந்தவர்கள். பர்கீர்கள் அப்படின்னா அரசின் மேற்பார்வையில் நேரடியாக இருந்தவர்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்க. பர்கீர்கள் என்பவங்க யாருன்னா, அதாவது சிவாஜியுடைய குதிரை படையை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்னு பர்கீர்கள் படை, சிலாதார்கள் படை, இன்னொன்னு உயர்குடியினரின் பராமரிப்பில் இருந்தவர்களுடைய படை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதுல பர்கீர்கள் படை அப்படின்றது என்னன்னா, இவங்க வந்து அரசுடைய மேற்பார்வையில நேரடியாக இருந்தாங்க. இவர்களுக்கு குதிரைகள் வந்து அரசே வாங்கி கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த பர்கீர்கள் படையில் இருப்பவர்களுக்கு குதிரைகளை வந்து அரசே வழங்கிடும். ஓகேங்களா? அப்போ அரசின் மூலம் குதிரைகள் பெற்றவர்கள். அரசின் மூலம் குதிரைகளை பெற்றவர்கள். அப்போ பர்கீர்கள் என்ற படைப்பிரிவில் இருந்தவர்கள் யாரு? அரசுடைய மேற்பார்வையில நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க. இவர்களுக்கான குதிரைகளை அரசாங்கமே வழங்கும். அதாவது சிவாஜியுடைய அரசே வழங்கும். ஓகேங்களா? இப்போ சிலாதார்கள் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, குதிரைகளை தாங்களாகவே ஏற்பாடு செய்து கொள்ளும் கூலி வேலை செய்பவர்கள். அப்போ இந்த சிலாதார்கள் என்ற பிரிவில் இருந்தவர்கள் யாரு அப்படின்னா, குதிரைகளை தாங்களாகவே குதிரைகளை ஏற்பாடு செய்து கொள்பவர்கள். குதிரைகளை தாங்களே ஏற்பாடு செய்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய படைக்கு போயிட்டு கூலி வேலை செய்வாங்க. குதிரைகளை தாங்களாகவே ஏற்பாடு செய்து கொள்ளும் கூலி வேலை செய்பவர்கள். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் என்ன பண்ணுவாங்க, குதிரைகளை வச்சுட்டு வீட்டுல இருப்பாங்க. குதிரைகளை வந்து இவங்களே ரெடி பண்ணி வீட்டுல வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா, சிவாஜியுடைய குதிரை படையில தினக்கூலி மாதிரி போயிட்டு அவங்களுடைய கூலி படையில வேலை செய்துட்டு தினமும் கூலி வாங்கிட்டு வருவாங்க. ஓகேங்களா? இவங்களே என்ன பண்ணுவாங்களா, தங்களது குதிரைகளை இவங்களே பராமரிச்சுக்கணும். எது? சிலாதார் படைப்பிரிவில் இருக்கிறவங்க. குதிரைகளும் அவங்களே வாங்கிக்கணும், அவங்களுடைய குதிரைகளை அவங்களே பராமரிச்சுக்கணும். தினக்கூலி மாதிரி குதிரைகளை எடுத்துன்னு போயிட்டு அங்க வேலை செஞ்சுட்டு திருப்பி வந்துருவாங்க. ஆனா பர்கீர்கள் என்ற படைப்பிரிவில் இருந்தவர்கள் என்னன்னா, அரசாங்கத்துடைய நேரடி கட்டுப்பாட்டு இருப்பாங்க. இந்த குதிரைகள் எல்லாமே அரசாங்கமே அவர்களுக்கு வழங்கிடும். குதிரைகளுக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் அரசாங்கமே செய்து கொள்ளும். ஓகேங்களா?
இங்க இருக்கு இல்லையா, இந்த சாம்பாஜியின் மகன் வந்து ஷாகுன்னு இருக்குல்லமா, இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் ரீசேஞ்ச் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் மட்டும். இரண்டாம் சிவாஜி நோட் பண்ணுங்க. இரண்டாம் சிவாஜி இரண்டாம் சிவாஜியுடைய மகன் தான் யாரு? ஷாகு. ஓகேங்களா? இது மட்டும் நான் கொஞ்சம் தவறா சொல்லிட்டேன், அனுப்பிக்கோங்க. வினைங்க உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. மராத்தியர்களின் காலவரிசை, மராத்தியர்களின் கால அரசர்களின் வரிசை. ஓகேங்களா? ஒண்ணு சிவாஜி, ஃபர்ஸ்ட் சிவாஜி, சிவாஜிக்கு பிறகு ஷாம்பாஜி, சிவாஜியுடைய பையன் ஷாம்பாஜி, சாம்பாஜிக்கு பிறகு அரசராக இருந்தவர் யாருன்னா ராஜாராம். அதுக்கப்புறம் இரண்டாம் சிவாஜி, அதற்கு பிறகுதான் ஷாகு. சரிங்களா? சாரிமா, நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து தப்பா சொல்லிட்டேன், அதனால தான் நான் உங்களுக்கு ரீசேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எந்த பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட். ஓகேங்களா? இங்க வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பாஜியுடைய மகன் ஷாகுன்னு சொன்னேன், அது தவறு. இரண்டாம் சிவாஜி தான். சரிங்களா? ஓகே. இப்போ இதுல இந்த ஷாம்பாஜிக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை, இது சிவாஜி, அதாவது சிவாஜிக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் வந்து அவரது மகன் வந்து ஷாம்பாஜிக்கு பிறகு அரசராக பதவி வகித்தவர் வந்து யாருன்னு சொன்னேன்? ராஜாராம்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்ப இந்த ராஜாராம் என்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாம்பாஜியுடைய மகனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, சிவாஜியுடைய இரண்டாவது மகன். ஓகேங்களா? சிவாஜியுடைய இரண்டாவது மகன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், அதனாலதான் சொல்றேன். சிவாஜியின் இரண்டாவது மகன். சிவாஜியுடைய இரண்டாவது மகன் தான் ராஜாராம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜென்ரலா என்ன பார்த்திருக்கோம்? மராட்டியர்கள் பார்த்திருக்கோம். மராட்டியர்கள் பத்தி ஒரு எல்லா ஃபேக்டுமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டுல மராட்டிய ஆட்சியை வந்து ஏற்படுத்தியவர்கள் யாரு அப்படின்ற ஒரு சின்ன ஷார்ட் நோட் மாதிரி பார்த்துட்டு மராத்திய வம்சத்தை முடிச்சிடலாமா? சரிங்களா? தமிழ்நாட்டில் மராட்டிய ஆட்சியை ஏற்படுத்தியவர்கள். இப்போ தமிழ்நாட்டுல மராட்டிய ஆட்சியை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கோஜி. தமிழ்நாட்டுல மராட்டிய ஆட்சியை ஏற்படுத்தியவர் வெங்கோஜி. ஓகேங்களா? தமிழ்நாட்டுல மராட்டிய ஆட்சியை ஏற்படுத்தியவர் வெங்கோஜி. தமிழ்நாட்டுல எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர். தஞ்சாவூரில் மராத்தியரின் ஆட்சி காலம். நோட் பண்ணுங்க. தஞ்சாவூரில் மராத்தியர்களின் ஆட்சி காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1674 முதல் 1832 வரை. ஓகேங்களா? அடுத்து மராத்தியர்கள் கால பக்தி இலக்கியத்தின் மராத்தியர் கால பக்தி
இலக்கியத்தின் முன்னோடி. மராத்தியர்கள் காலத்துல இருந்த பக்தி இலக்கியங்களுக்கு எல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா துக்காராம், ராம்தாஸ், ஏக்நாதர். ஓகேங்களா? இது ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, இதுல முக்கியமா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சிவாஜியின் அரசியல் குரு அல்லது சிவாஜியின் குரு யார்? ஓகேங்களா? சிவாஜியின் குரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்தாஸ். ஓகேங்களா? அப்போ மராத்தியர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த பக்தி இலக்கியங்களுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா துக்காராம், ராம்தாஸ், ஏகநாதர். இதுல இங்க கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவாஜியின் குருவாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்தாஸ். ஓகேங்களா? இதுதான்மா இப்போ மராத்தியர்களை பத்தி நமக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஃபுல் நோட்ஸுமே நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதோட வந்து மராத்தியர்கள் இதை தவிர்த்து கொஸ்டின்ஸ் வந்து எதுவும் டெப்தா கேட்க போறது இல்லை. என்னால முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ரிப்பீட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தொகுத்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால கொடுத்துருக்க நோட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்கம்மா. சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு இல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கேளுங்க. அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு அதுல இருக்க நம்பரை வந்து கான்டாக்ட் அட்மின் நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டினாலும் அவங்க வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நாங்க கிளியர் பண்ணிவிடுமா. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுமா. ஓகே, தேங்க்யூ. ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணுங்க. ஓகே.